வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சென்ற மாதம் வந்து அதாவது பிப்ரவரி மாதம் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு முதலாளி வந்து இந்தியாவிலேருந்து 4-5 பேரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஏஜெண்ட் மூலம் எப்படியோ அந்த ஆட்களை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தெரிவு செஞ்சு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒர்க் பர்மிட்டாக எம்ப்ளாய்மெண்ட் பாஸான்னு தெரில, அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ரூவல் ஆகிடுச்சு. அப்ளிகேஷனில் ஐபிஏவும் வந்துடுச்சு. அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆகி ஐபிஏவும் இஷ்யூ பண்ணிட்டாங்க எம்ஓஎம்மில். ஆனால் அவங்க வந்து ஃப்ளைட்டு பிடிக்கலான்ட்டு போனாங்கனாக்க அங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஏர்லைன்ஸில் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களை ஃப்ளைட்டில் ஏற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு லிஸ்ட்டு இருக்கும், கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும், ஐசிஏ கிட்ட விரும்பத்தகாத நபர்கள், சிங்கப்பூருக்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டிய நபர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் டிக்கெட்டும் கொடுக்க மாட்டோம், நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 30ஆம் தேதி ஜான்வரி 2026 நோ போர்டிங் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ போர்டிங் டைரக்டிவ், என்பிடி அப்படின்னு பேர். அதை வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து புகுத்திருக்கு. அந்த ரூல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சில நபர்கள் வந்து சிங்கப்பூருக்கு வர வேண்டாம்னு அரசாங்கம் ஐசிஏ வந்து விரும்பும். ஏன்னா அவங்களுடைய பாஸ்ட் வச்சு அவங்க அசஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போது அவங்க சிங்கப்பூரில் இருந்தபோது ஏதாவது விசா வயலேஷன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஓவர் ஸ்டே பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது குற்றச்செயலில் மாட்டிருக்கலாம், ஃபைன் பண்ணியிருக்கலாம், இல்லை ஜெயிலுக்கு போயிருக்கலாம், இல்லை ஏதாவது அவங்க மேலே ஒரு அட்வர்ஸாக மீடியாவில் வந்திருக்கலாம். இவங்க வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைய வைப்பாங்க, இந்த பல இன மக்கள் வாழற இந்த பூமியில் வந்து அவங்க ஏதாவது ஒரு கலகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆட்களை வந்து சிங்கப்பூருக்கு வருவதற்கு அனுமதியே கொடுக்க மாட்டாங்க, ஃப்ளைட்லேயே ஏறக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் 2025 கிட்டத்தட்ட 47,000 பேருக்கு வந்து இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே அவங்க உள்ளார வர்றதுக்கு அனுமதி கொடுக்கல. அவங்களுக்கு ஏதோ விசா இருந்திருக்கு, டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா, இல்லை ஒர்க் பாஸ், ஏதோ இன் பிரின்சிபிள் தான் இருந்திருக்கு. அதை வச்சு அவங்க சிங்கப்பூர் எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த இமிக்ரேஷனுக்கு அப்புறம் அவங்கள வந்து கிளியர் பண்ண விடலை இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சந்தேகத்துக்குரிய நபர்கள் அப்படின்ட்டு அசஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையும் ஆன் தி ஸ்பாட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த ஃப்ளைட்டில் சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 47,000 பேருக்கு ஆயிருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போது அனாவசியமாக அவங்கள இவ்வளோ தூரம் வர வச்சு திருப்பி அனுப்புறதுக்கு யாரெல்லாம் நமக்கு வந்து அந்த சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்கள ஃப்ளைட்டே ஏற விடாதீங்கன்னு சொல்லிடணும் ஏர்லைன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அந்த முடிவின்படி தான் 30ஆம் தேதி ஜான்வரியிலேருந்து அமலுக்கு வந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்கே அனுமதி கிடையாது, நோ போர்டிங் டைரக்டிவ். ஈவன் டூரிஸ்டாக வர்றது கூட அனுமதி கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தபோது ஏதாவது வயலேஷன் பண்ணியிருப்பாங்க, மாட்டிருப்பாங்க, ஏதாவது ஆயிருக்கும், குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பாங்க, விதிமீறல்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி நபர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஏ வந்தவங்க எல்லாருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இருக்கணும், அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்திருப்பாங்க முன்னால், அதை அவங்க வந்து வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லை மறைச்சிருப்பாங்க, இல்லை வெளியே தெரியாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஐசிஏ வந்து லிஸ்ட்டு அனுப்பிச்சிருக்கு இந்தியாவுக்கு. அங்கே வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க பேர் இருக்குது. அதாவது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு. இந்த ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது விமான நிறுவனங்கள், அவங்க வந்து இந்த லிஸ்ட்டு படி ஸ்ட்ரிக்டாக யாராவது இந்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட்டே கொடுக்கக்கூடாது, அவங்கள ஃப்ளைட்டில் ஏற்றவே கூடாது. அப்படி நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து $10,000 வரைக்கும் ஃபைன் பண்ணுவோம். அது தவிர 6 மாதம் ஜெயிலும் உண்டு. இன்கேஸ் அந்த பைலட்டே வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சவர் அப்படி இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எதாவது பண்ணார்னா அந்த பைலட்டுக்கும் வந்து $10,000 ஃபைன், 6 months ஜெயில் அதுவும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு டஃப்பான பனிஷ்மெண்ட்ஸு. அந்த அளவுக்கு வந்து இது எதுக்காக அப்படிங்கிறது வந்து அவங்க கொஞ்சம் உறுதிப்படுத்துகிறாங்க. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமூக ஊடகங்க சிங்கப்பூரில் அது வந்து இந்த குறிப்பிட்ட எம்ப்ளாயரை வந்து பேட்டி கண்டு போட்டிருக்கு, பதிவு பண்ணியிருக்கு. அது நல்ல ரெப்யூட்டட் ஊடகம் தான், ரொம்ப இந்த கச்சரா கிடையாது. இருந்தாலும் அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னு தெரில.
அதாவது இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த முதலாளி பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டுட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து நிறைய பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டேன். அதுக்கெல்லாம் பணம் கட்டணும். ஒர்க் பர்மிட்டாக இருந்தால் 35 வெள்ளி கட்டணும், எம்ப்ளாய்மெண்ட் பாஸாக இருந்தால் 105 வெள்ளி கட்டணும். ஸோ இந்த பணமெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு, எனக்கு அசௌகரியம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு வந்து சிரமங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்போ நான் திருப்பியும் வேறு ஆட்களை தேடணும் அப்படி இப்படின்னு தன்னுடைய தரப்பு வாதத்தையே சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த ஊடகவியலாளரும் எதையுமே பாயிண்ட் அவுட் பண்ணல. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஊடகவியலாளராக இருந்தாக்க, ஏன்பா இந்த மாதிரி ஒரு கடைசி நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து விரும்பத்தகாத ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் வந்து. இப்போ நீ நினச்சிப்பாரு, சப்போஸ் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுறாங்க சிங்கப்பூருக்கு, வந்துட்டாங்கன்னா அவங்களால என்ன ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க வந்து கசப்புணர்ச்சியை வந்து ப்ரமோட் பண்ணலாம், இல்லை ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபடலாம். ஏன்னா அவங்களோட பாஸ்ட்டை வச்சு தானே அசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வராமல் கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சோமே அப்படின்னு நீ சந்தோஷப்படணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த ஊடகவியலாளர் கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க என்னவோ இவர் ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் வந்து தனக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு, காசு வேஸ்ட் ஆகிடுச்சு, சிரமம் அதிகமாகிடுச்சு, நேரம் வீணாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் தரப்பு வாதத்தையே அவங்க போட்டிருக்காங்க. இதை அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தன்னலத்தை விட பொதுநலன் முக்கியம், அதுவும் தேச நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விரும்பத்தகாத ஆட்கள் வந்தாங்கன்னா தேசத்துக்கு தான் பாதிப்பு ஏற்படும், குந்தகம் ஏற்படும். ஸோ அது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நோ போர்டிங் டைரக்டிவ்னால அது தடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஒரு சின்ன வேலை தான் இந்த முதலாளிகள் வந்து சஃபர் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறது, இந்த சிரமப்படுறது, அசௌகரியங்களை எதிர்கொள்கிறது, இதெல்லாம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி தான் நம்ம வளர்த்துக்கணும். இந்த 30th January 2020 அதுக்கு முன்னால் கூட சில பேர் ஐபிஏ இருந்து அவங்க சிங்கப்பூர் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ட்ரி கொடுக்கல கவர்மெண்ட் இமிக்ரேஷனில். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அதாவது அவங்களுடைய ஐபிஏல வந்து அந்த பாஸ்போர்ட் நம்பர் இல்லை நேமு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், ஒரு சின்ன வேர்டு மாறி இருக்கலாம் ஐபிஏக்கும் அவங்க காட்டுற பாஸ்போர்ட்டுக்கும். ஸோ அவங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான, ஏன்னா அந்த ஆள் பேரே மாறிடுது. ஒரு லெட்டர் மாறினா கூட அது வேறு ஆள் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்க. அது ஒரு காரணம். அப்புறம் சில ஐபிஎஸ்க்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரி பர்மிஷன் ஒன்று வாங்கணும், என்ட்ரி அப்ரூவல்னு. அது இல்லாமல் வந்தாங்கனாக்க அவங்களுக்கும் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, திருப்பி ஃப்ளைட்டு ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது, குற்றச்செயல் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்கே வந்த உடனே கூட அவங்க வந்து உள்ளார விடமாட்டாங்க. ஐபிஏ இருக்கேன்னு சொன்னால் கூட அவங்க உள்ளார விடமாட்டாங்க. அதாவது வீசாங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்க. நமக்கு வீசா கிடச்சிடுது சிங்கப்பூருக்கு, நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து கரெக்ட் இல்லை. அதாவது வீசா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி சிங்கப்பூர் வரைக்கும் வர்றதுக்கு தான். ஃப்ளைட்டோ இல்லை ஷிப்பில் வரதா இருந்தால், கடல் மார்க்கத்தில் வரதா இருந்தால் ஷிப்பில் வந்து நீங்கள் வரலாம். இங்கே 2 ஏர்போர்ட் இருக்குது, சாங்கி ஏர்போர்ட்டு, செலட்டார் ஏர்போர்ட்டுன்னு இருக்குது. ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் அந்த இமிக்ரேஷன் பாயிண்ட் வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கப்புறம் நாட்டுக்குள்ளே விடுறது வந்து அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன் தான். அவங்க வந்து தரவாக செக் பண்ணிட்டு எலிஜிபிளாக இல்லையான்னு பார்த்துட்டு தான் அவங்க இமிக்ரேஷன் பாஸ் கொடுப்பாங்க. அதாவது என்ட்ரி உள்ளார வர்றதுக்கு அவங்க அனுமதி கொடுப்பாங்க. இது வந்து வீசான்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பாஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ட்ரி பாஸ். அது வந்து என்ட்ரி வீசா அது. ஸோ அந்த பாஸ் கிடைச்சாதான் நீங்கள் வந்து சிங்கப்பூர் உள்ளார வர முடியும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வரும், உங்களால் கன்வின்சிங்காக பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், உங்களை வந்து தனி ரூமுக்கு அனுப்பிச்சிடுவார். அனுப்பிச்சு அங்கே வந்து பெரிய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் இன்ட்ராகேட் பண்ணுவாங்க. அப்போது வந்து ஏதாவது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு பிஹேவியர் இவர் காட்டுறாருனாக்க, அப்போ வந்து தே வில் டிசைட் தட் இஸ் அன் அன்டிசைரபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. திருப்பி அது அந்த எந்த நாட்டிலையும் எந்த ஏர்போர்ட்லேருந்து வந்தாரோ அந்த ஏர்போர்ட்டுக்கே திருப்பி போகிறபடி பண்ணிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட சொந்த செலவுலாம் அவங்க போகணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் சில டைமில் என்ன இருக்குன்னா, லாஸ்ட் டைமு சில எம்ப்ளாயீஸ் வந்து விடுப்பில் போயிருக்காங்க. அதாவது பிஃபோர் 30th January அவங்க வந்து லீவில் வந்து இந்தியா போயிருக்காங்க. சரி திருப்பி வரலான்னு பார்த்தா முடியல, ஏன்னா அங்கே வந்து நோ போர்டிங் டைரக்டிவில் அவங்க பேர் இருக்குது. ஸோ அதனால் விடுப்பில் போனவங்க திருப்பி வர முடியாமல் ஆயிடுச்சு.
ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வினோதமாக இருக்குது. அதாவது அவங்க வந்து அந்த கட் ஆஃப் டேட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னால் கூட அவங்க இந்த லிஸ்ட்டில் தான் இருந்திருக்காங்க. பட் கட் ஆஃப் டேட் 30th ஜான்வரி வச்சதுனால அவங்க ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்குங்க. அதாவது நம்ம வந்து எந்த விதமான ஒரு ட்ரபிள்லேயும் மாட்டிக்கூடாது. குற்றச்செயலோ இல்லை ஓவர் ஸ்டேயிங்கோ இல்லை ஏதாவது சிறு சிறு தகராறு, பெண்களிடம் ஏதாவது வம்பு பண்ணுறது, இல்லை ஒருத்தரோட ஒருத்தர் கத்தி குத்து அந்த மாதிரி ஏதாவது தகராறு பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் வந்து ரெக்கார்டில் போயிடும். அதுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெக்கார்டில் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நோ போர்டிங் டைரக்டிவ் தான். அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு வரவே முடியாது. அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்துனோம்னா அப்படியே சில பேருக்கு ஜெனியூனாக இந்த மாதிரி நோ போர்டிங் டைரக்டர் அவங்களுக்கு என்னன்னே புரியல. நான் ஒன்றுமே பண்ணலைங்களே, எனக்கு எதுக்கு தடுத்து வச்சாங்க, நான் எந்த தவறும் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐசிஏக்கு வந்து ஒரு அப்பீல் அனுப்பலாம். அவங்க அதில் அந்த ஆன்லைனில் ஏதோ சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. அதில் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்பீல் பண்ணலாம். பண்ணிவிட்டு அவங்க திருப்பி ரீகன்சிடர் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு சரி உங்கள் மேலே தவறுதலாக அந்த லிஸ்ட்டில் கொடுத்துட்டோம், இல்லை அந்த காரணம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.